Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய printer ஓகேங்களா Epson இது வந்து L3210 ஓகேங்களா L3210 இல்ல 250 அந்த மாதிரி மாடல்ல இல்ல 216 இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எரர் வந்தனா ஓகேங்களா அப்ப நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் ஷோ ஆகும் ஓகேங்களா அது வந்து ரெட் லைட் ஒண்ணொண்ணுல வந்து ரெட் லைட் எரியும் ரெட் லைட் எரியும் போது இந்த மாதிரி எரர் வரும் ஓகேங்களா பட் ரெட் லைட் எரியாமலே நமக்கு இந்த மாதிரி எரர் வந்தா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சரிங்களா பட் ரெட் லைட் எரிஞ்சாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ பட் நம்ம ரெட் லைட் எரியவே இல்லை பிரிண்டர் இஸ் ரெடின்னு வருது ஆனால் நான் ஸ்கேன் பண்ணால் எனக்கு ஸ்கேன் ஆக மாட்டேங்குது டாக்குமெண்ட் இல்லை ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹையாக கொடுக்கும்போது இப்போ நான் 150 தான் எனக்கு வேணும் இல்லை 200 தான் எனக்கு 200 டிபியில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கேன் பண்ணால் எரர் வருது இதுவே ஒரு 500 400 வச்சுன்னா நான் வருது இது எதனால் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிப்போ இல்லை மற்றபடி பிரிண்டர்லேயோ எதுவுமே பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பட் அது சாஃப்ட்வேர் இஷ்யூ ஓகேவா நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பட் அது எப்படி சால்வ் பண்ணுற வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்கேன் கொடுத்து பார்க்கும் ஏன்னா எரர் வருதா நான் பட் நம்ம பிரிண்டரில் வந்து ரெட் லைட் எதுவும் எரியல பட் நான் ஸ்கேன் பண்ணால் எரர்னு வருது ஓகேங்களா இந்த மாதிரி எரர் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமுக்குள்ளே போங்க அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் போய்ட்டு அந்த ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் டிரைவர் எதுவோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ எப்சான் என்ன மாடலுக்கு அது கீழே இருக்குது பாருங்கள் எப்சான் L3210 பக்கத்தில் கீழே எப்சான் 2ன்னு இருக்குல்ல ஸ்கேனிங் 2 அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டாலில் டெலிட் ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஏன்னா அந்த டெலிட் ஆல் கொடுக்கும் எதுக்கு அப்படின்னா நம்மள அதில் இருக்கான பேக்கப் ஃபைல் கூட எல்லாமே சேர்த்து டெலிட் ஆகிடும் சரிங்களா அதுக்காக தான் அதை கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம அன்இன்ஸ்டால் டிரைவர் புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகேவா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு அந்த ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் அப்படி தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா அந்த மாதிரி கேட்கும் அதில் எஸ் கொடுத்தோன்னே டெலிட் ஆகிடும் இப்போ டெலிட் ஆகிடுச்சிங்களா இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் ஓப்பன் பண்ணிங்க இதில் உங்களுடைய பிரிண்டர் என்ன மாடலோ அந்த மாடல் வந்து என்டர் பண்ணிங்க சரிங்களா இப்போ எப்சான் L3 என்னோடய மாடல் என்னவோ அந்த மாடல் நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஸ்கேனிங் டிரைவர்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் சரிங்களா இப்போ L3216 ஸ்கேனிங் டிரைவர்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னே நமக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு சைட்டே அதுதான் இது அஃபிஷியல் வெப்சைட்டே அதுதான் எப்சானோடைய அஃபிஷியல் வெப்சைட்டே எல்லா டிரைவரும் அதிலே இருக்குது ஓகேங்களா நம்ம வேறு எதுவும் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை எப்சானோடைய சைட்லேயே இருக்குது நம்ம அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க அந்த சைட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து எப்சானோட இது இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா அதில் டிரைவர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸாக இது பண்ணோன்னே இதில் ஸ்கேனிங் டிரைவர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டவுன்லோடுன்றதை கொடுங்க டவுன்லோட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வரும் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்றே அதில் அக்செப்ட்னு கேட்கும் அக்செப்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேவா இது வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி தான் இப்போ நம்ம ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் நம்ம டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் திரும்பி இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா பட் இன்ஸ்டால் பண்ணவொடனே திரும்பி நம்ம போய் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேனிங் வந்து ஒர்க் ஆகும் இது என்ன ஆகும்னா ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பிரிண்டர் ஒரு சில பேருக்கு வந்து ரெட் லைட் எரியும் ஆனால் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோன்னா பிரிண்டர் இஸ் ரெடின்னு வரும் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா அது பிரிண்டரோட ஹார்ட்வேர் ப்ராப்ளம் அது நம்ம பிரிண்டரை கைட்டி அந்த பிரிண்டரோட ஸ்கேனிங் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி அப்படின்னா ஓகேவும் இல்லை ஸ்கேனிங் ஸ்டிப் ப்ராப்ளம்னா அதுமாரி இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் இது இந்த மாதிரி எரர் வருது வந்து ரெட் லைட் இல்லாமல் எரர் வந்தால் அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஓகேவா அதுக்கு இதுதான் ரெட்டிஃபை இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஸ்கேனிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பொதுவாக ஜென்ரலாக இது தான் ஓகேவா பட் அந்த ஃபைலில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு டவுன்லோட் பண்ணிட்டோம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா இது வந்து ரெட் லைட் எரியாமல் நமக்கு எரர் வர்றது ஓகேவா அதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இது இப்போ நம்ம கிளிக் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்தோன்னே போயின்னு இருக்குங்களா ப்ராசஸ் போயிட்டு இருந்தோடனே அது கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா அது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணோம்னா இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபினிஷ் கொடுத்துட்டோமா ஃபினிஷ் கொடுத்தோன்னே பட் நம்ம ஸ்கேனிங் எதுவுமே வரல டெஸ்க்டாப்பில் அப்படின்னா நம்ம டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தாலுமே அதில் வராது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங் பட்டனில் போடணும் ஓகேவா விண்டோஸ் 10 இருந்தாலும் 11 இருந்தாலும் ஸ்டார்ட் பட்டனில் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ நான் அந்த இது 7ன்றதளவுக்கு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் பட்டன் கொடுத்துனா அங்கே வரும் பாருங்க நான் ஸ்கேன் பண்ணோன்னே ஸ்கேனிங் ட்ரை வந்துச்சா அதை கர்சர் இதில் வந்து வெளியே விட்டிங்கன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு வந்துடும் இப்போ நமக்கு ரெஃபரன்ஸ்னு வரல ஏன்னா பிரிண்டர் வந்து இன்செர்ட் பண்ணன்ற மாதிரி சொல்லுது இதை பிரிண்டர் அப்படி இதுவே மாரி ஸ்கேன் பண்ணால் கூட நீங்கள் பிரிண்டர் ஒரு டைம் ரிமூவ் பண்ணி திரும்பி ரீகனெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணும்போது பிரிண்டர் ஒரு டைம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் பண்ணோன்னே எங்கள் கனெக்ட் வந்துச்சு நான் கனெக்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுல்ல இப்போ நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகும் முன்ன மாதிரி வராது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிடுச்சிங்களா அங்கே மேலே என்ன ஸ்கேனரு அந்த இதில் எல்லாமே வந்துருச்சு டிஃபால்ட் செட்டிங்காக அதில் நான் என்ன செட்டிங்ஸோ அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப்லனா பிடிஎஃப் என்ன வேணுமோ அப்படின்றத நான் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு ஸ்கேன் ஆகும் பாருங்கள் ஓகேங்களா
இப்போ ஸ்கேன் ஆகுதுங்களா? முன்ன வந்து எரர் வந்தது. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிரிண்டரை யூஎஸ்பி கேபிள் ரிமூவ் பண்ணி திரும்பி கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் பிரிண்டரில் வந்து எனக்கு ஸ்கேன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இது ஸ்கேன் பண்ணிட்டு சரி எனக்கு பிடிஎஃப் மட்டும் தான் ஸ்கேன் ஆகுமா இல்லை வேணும் நீங்கள் எந்த டீப்பில் வேணாலும் வச்சு திரும்ப நீங்கள் ஸ்கேன் கொடுத்தாலும் ஸ்கேன் ஆகும். இனி வந்து அந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கேனிங் எரர் வந்து பிரச்சனை வராது. நான் ரெட் லைட் எரியாமல் இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தெளிவாக திரும்பி புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஸ்கேன் ஆகிடுச்சா, சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஜேபிஜியே வேணும். அதில் எப்படி பண்ணால் இப்போ நான் அதில் எல்லாத்தையும் மாற்றுறேன். டிபி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதில் A4ல் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப்பில் வந்து எனக்கு ஜேபிஜியே வேணும். ஓகேவா? ஒரு பிக்சர் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ ஸ்கேன் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? அந்த எரர் வந்து இப்போ வராது. சரிங்களா? அதுதான் இந்த எரர் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுச்சு. பட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு அப்படி புரியல எனக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் அந்த ஸ்கேன் பண்ணுற சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக திரும்பி டவுன்லோட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். பட் அது எப்படி பண்ணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அங்கே பாருங்க எனக்கு இப்போ ஜேபிஜியும் எனக்கு வந்துச்சுங்களா, ஜேபிஜியும் வந்துச்சு, பிடிஎஃப் வந்துச்சு. இப்போ ஸ்கேனிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.